சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க பாலை காய்ச்சுங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். உள்ள போங்க. வாங்க எல்லாம் உள்ள வாங்க. எல்லாரும் வாங்கம்மா, உள்ள போங்க. அடேங்கப்பா, லதாமா, வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப. அவங்கள கவனிச்சியா? உனக்காக தான். சத்தமா பேசுங்க மாமா. ஷூ, நாங்கெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டோம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வீடு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அதான் அக்கா வெக்கப்படுறாங்களா? சுந்தரி சும்மா இரு. மாமா, அக்கா மேல எவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்கீங்கன்னு இப்பதான் தெரியுது. ஏதோ வேலை இல்லாம சும்மா அக்காவுக்கு சமைச்சு கொண்டு வரீங்கன்னு நினைச்சேன். ஆனா அக்காவுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இதே நான் வேலைக்கு போறதா இருந்தா இந்த வேலையெல்லாம் அவ செஞ்சிருப்பா. இப்ப அவ வேலைக்கு போறா, அப்ப இதெல்லாம் நான் தானே செய்யணும். இல்ல மாமா, பாசம் வேற, இது வேற தானே மாமா. எல்லாம் ஒண்ணுதான். இப்ப எதுக்காக வேலைக்கு போறா? எனக்காக. அவ எனக்காக வேலைக்கு போகும்போது நான் இதெல்லாம் பண்ணும்ல, இத கூட செய்யலாம். இப்படி அவ நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும். பாத்தியா? அது சரி மாமா, அதுக்காக வீட்டை ரெடி பண்ற வேலையை கூட வெளியே கொடுத்துட்டீங்க. அட, அவன் பொண்டாட்டியா அவன் கையில வச்சு தாங்கறான். இப்ப என்ன உனக்கு? நான் கையில வச்சு தாங்கல, அவதான் என்ன கையில வச்சு தாங்கறா. வேலைக்கு போறது மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன வேணும்னு பார்த்து செய்யறா. இவ்வளவு அக்கறையா இருக்கோம் மேல நாமளும் அக்கறையா இருக்க வேணாமா? அதுக்கான ஒரு சின்ன விஷயம் தான் இதெல்லாம். என்னங்க, போதும் என் புராணம் பாடினதெல்லாம். சரி சரி, நம்ம எப்ப பால் காய்ச்சறது? நல்ல நேரம் சொல்லுங்க. மகாராணியார் உத்தரவு. நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப பால் காய்ச்சிடலாம். அதான் எனக்கு நல்ல நேரம். ஏங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க, சும்மா இருங்க. அப்போ பால் காய்ச்சலாமா தம்பி? இல்லத்த, வெற்றி வரணும். அவர் வந்ததும் காய்ச்சிடலாம். நேரம் இருக்குல்ல? இருக்கத்தா, 10:30 வரைக்கும் டைம் இருக்கு. வெற்றி வந்துடட்டும் மாமா. சரிம்மா. இந்த வீடு நல்லா பெரிய வீடா இருக்குல்ல? 2-3 ரூம் இருக்கும் போல. தனி வீடாவும் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப பேசாம நீ இங்கே சித்தப்பாவோட வந்து இரு. நான் எப்படி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தனியா வீடு சமையல் தான் இருப்பாரு, நீயும் அவர் கூட இருக்கலாமே. ஆமா மல்லிமா, நீ இங்க வந்துட்டேன்னு வச்சுக்க, எனக்கும் லோன்லினஸ் இல்லாம இருக்கும். ஓகே சித்தப்பா, எனக்கு அப்பா கூட தான் இருக்க முடியல, அட்லீஸ்ட் சித்தப்பா உங்க கூடயாவது நான் இருக்கேனே. ஓஹோ, என்னைய மட்டும் நீங்க தனியா விட்டுருவீங்களா? இருங்க இருங்க, உங்களை கவனிச்சுக்கிறேன். நீ கவனிச்சுட்டா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஐயோ ஐயோ. எந்த ட்ரெஸ் போட்டு போலாம்? இது வேணாம். இத போட்டு போறேன். இன்னும் கொஞ்சம் ஃபங்க்ஷன் வேற இருக்குல்ல. இதுதான் கிராண்டா இருக்கு. மாமா என்ன கலர் ட்ரெஸ் போடுறாருன்னு பாத்துட்டு நாமளும் அதே கலர் ட்ரெஸ் போடலாம். மாமா என்ன ட்ரெஸ் போடுறாருன்னு தெரியலையே. அவருக்கு மேட்சா போடணும்ல. போய் மாமா கிட்டே கேட்டுடலாமா? மாமாவா இருக்குமோ? என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு பாத்துட்டு வரலாம். ஓஹோ, இந்த கலர் ட்ரெஸ்ஸா? நம்ம கிட்ட இல்லாத கலரே இல்ல. அகிலன், ஸ்கூலுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஐடி கார்டுங்க எடுத்துட்டேன்.
நேத்து ஹோம்ஒர்க் பண்ணியே வெளியில புக்கெல்லாம் இருந்துச்சே எடுத்து வச்சியா? ஐயோ பாட்டி, எல்லாம் எடுத்துட்டேன். நீங்க வரீங்களா இல்லையா? கோவப்படாதடா, வரேன்டா. இருடா, உங்க அப்பா வரட்டும் சொல்லிட்டு போலாம். அம்மா, நான் அகிலனை ஸ்கூல்ல விட்டு போறேன். நீங்க ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க. இல்ல வெற்றி, ஹாஸ்பிட்டல் ஸ்கூலுக்கு பக்கத்துல தானே இருக்கு. நான் அகிலனை விட்டுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். நீ சுந்தரி கூப்பிட்டால, போயிட்டு வா. என்ன கேட்டா நான் இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லு, சரியா? சரிம்மா, அப்ப பாத்து போங்க. சரிப்பா, நீ பாத்து போ, வேகமாலாம் போகாத, சரியா? சரிம்மா. ம், வாடா. நீ பேக மாட்டிக்கோ. பத்திரமா ஸ்கூல் போயிட்டு வாங்க. மிஸ் சொல்லி கொடுக்கறத நல்லா கவனிக்கணும், சரியா? சரிப்பா. சரி வா அகில், போலாமா? டைம் ஆச்சு. ம், வாங்கம்மா. போ. ஏய் பாத்து, மெதுவா. பாத்தீங்களா மாமா, என்ன ஒத்துமைன்னா 2 பேரும் சேம் கலர், மேட்சிங் Dress. நீ எங்க கிளம்புற உஷா? சுந்தரி அக்கா மாமா வீட்ல பால் காய்ச்சறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அங்கதான் கிளம்பிருக்கேன். உனக்கு எப்படி தெரியும்? சுந்தரி அக்கா தான் நேத்து கால் பண்ணி உங்க மாமா வருவாரு, அவர் கூட வந்துடுன்னு சொன்னாங்க. அப்போ நீயும் போறியா? ஆமா. நீங்க வரலையோ? நான் வரலன்னு சுந்தரி கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இருக்கு. அதான் அகிலனை ஸ்கூல்ல விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்படியா? சரி, அப்ப நீங்க போங்க, நான் மாமா கூட அப்படியே போயிட்டு வந்துடுறேன். வெற்றி மனசுல இவ இல்லைன்னு எப்ப புரிஞ்சுக்க போறாளோ தெரியல. இது எதுல போய் முடியும்னு தெரியல. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். நாங்க கிளம்புறோம். பாய் சித்தி. பாய் அகில். வா. நல்ல வேளை போயிட்டாங்க. மாமாவோட நம்ம தனியா ஜாலியா போலாம். உஷா, நீ வண்டிக்கிட்ட இரு, நான் 5 மினிட்ஸ்ல வரேன். எங்க மாமா போறீங்க? இல்ல, இதோ வந்துடுறேன்.